அறிவே மனம், மனமே அறிவு. உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. எல்லாருமே மனபாதிப்பு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, குழப்பமாக இருக்குது, யார்கிட்ட போய் சொல்கிறது, என்ன பண்ணுறது, இப்படின்னா ஒவ்வொரு நிமிடங்களிலும் துடித்து கொண்டும் அழுது கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் புலம்பிக் கொண்டும் தான் இருக்கிறார்கள். ஏன் இந்த மனபாதிப்பு ஏற்படுகிறது, இதற்கு என்னதான் தீர்வு என்று நிறைய பேர் தேடிக்கொண்டு ஆன்மீகத்தை நோக்கியும் தன் உறவினர்களை நோக்கியும் பிள்ளைகளை நோக்கியும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த மனபாதிப்பு நம் வாழ்வியல் சார்ந்த சிக்கல்கள் தான் மனபாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அப்போ வாழ்க்கைனா பிரச்சனையே இல்லாமல் இருக்குமா, சந்தோஷம் மட்டுமே இருக்குமா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும். பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருக்கும் பொழுது அதை எப்படி சரியான நேரத்தில் முறைப்படுத்துவது என்பதுதான் உளவியல் சார்ந்த ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் சிகிச்சைகளும். இது ஒன்றிற்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் நம்மளை அழுத்தும் பொழுதுதான் வாழ்வியல் சார்ந்த சிக்கல்கள் ஏற்படுகின்றன. இந்த வாழ்வியல் சார்ந்த சிக்கல்கள் ஏற்படும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை என்ற விரக்தி நிலைக்கு தள்ளப்படும் பொழுது தன்னை மட்டுமே அதிகமாக சிந்தித்து கொண்டிருப்பதும் ஒருவித மனபாதிப்பை உண்டாக்கும். மற்றொரு வகையில் பார்த்தால் தான் சரியாக இருக்கிறேன், மற்றவர்கள்தான் எனக்கு பிரச்சனை என்று மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே நாட்கணக்காக மணிக்கணக்காக வருடக்கணக்காக பேசிக்கொண்டிருப்பது ஒருவித மனபாதிப்பு தான். மனபாதிப்பு என்பது ஒருவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்க்காமல் அந்த பிரச்சனையை பற்றியே புலம்பிக் கொண்டிருப்பது தான் மனபாதிப்பு. எதனால் இப்படி செய்தார், இவர்கள்னால் எனக்கு பிரச்சனை என்று வருடம் முழுவதும் பேசிக்கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். இது எல்லாம் மனபாதிப்பை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டே வந்து உடல் சார்ந்த வலிகளை ஏற்படுத்தி விடுகிறது. இன்னொரு வகையில் மனபாதிப்பு என்னவென்று பார்த்தால் தன்னை மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று அதிகமாக சிந்தித்து கொண்டும் இவர்கள் வந்தால் இப்படிதான் பேசுவார்கள் என்றும் இவர்கள் வந்தாலே பிரச்சனை என்றும் இவர்களே கணக்கு போட்டுக்கொண்டு இவர்களே முடிவெடுத்து கொண்டு இவர்களே அதை செயல்படுத்தி கொண்டு இவர்களே குழம்பிக்கொண்டு மற்றவர்களையும் குழப்பிக்கொண்டே இருப்பார்கள். இதுவும் ஒருவித மனபாதிப்பு தான். மற்றொரு வகையில் மனபாதிப்பு எப்படி ஏற்படுகிறது என்று பார்த்தால் தான் எவ்வளவுதான் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலும் என்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை, என்னை ஏளனமாக பார்க்கிறார்கள், என்னை நக்கல் பண்ணுகிறார்கள், என்னை கிண்டல் கேலி செய்கிறார்கள், என்னை மதிப்பதே இல்லை, என் உறவுகள் என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று தனக்குள் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் அழுத்தப்பட்ட பிரச்சனைகளாகி மனபாதிப்பாக மாறுகிறது. இந்த மனபாதிப்பை முறைப்படுத்தாவிடில் இதில் உடல் சார்ந்த நோய்களான தொடர் தலைவலி, தூக்கமின்மை, மூட்டு வலி இது போன்ற பிரச்சனைகளை அதிகரித்து கொண்டே வரும். மற்றொரு வகையில் மனபாதிப்பு எப்படி ஏற்படும் என்று பார்த்தால் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நம் மனதில் பதிவான விஷயங்கள் அது வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின் தான் ஒரு செயலை செய்யும் பொழுது அதற்கான சூழல் ஏற்படாத போது மனம் வேதனைப்படும், அதற்காக தேடும். அப்பொழுது உள் சார்ந்த பதிவான விஷயங்கள் வெளிப்படுவதுதான் மன பாதிப்பு. அது பயமாக இருக்கலாம், பீதியாக இருக்கலாம், படபடப்பாக இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம், சந்தேகமாக இருக்கலாம், கெட்ட எண்ணங்களாக இருக்கலாம், கனவாக கூட இருக்கலாம். இப்படியெல்லாம் ஏற்படுவதுதான் மனபாதிப்பு. இதிலிருந்து விடுபடுவதற்கு உளவியல் சார்ந்த ஆலோசனைகளும் சிகிச்சைகளும் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930.
ESK Life Clinic Foundation.